உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார், வேலையை முடிச்சாச்சு. இப்ப பாருங்க, வீடியோ வரும். இத்தனை பேர் சேர்ந்து ஒரு அப்பாவி பொண்ண துடிக்க துடிக்க கொலை பண்ணிருக்காங்க. இந்த ஒரு ஆதாரம் போதும் இவங்க எல்லாருக்கும் சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்க. சார், அவசரப்பட்டு கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணி தொலைச்சிடாதீங்க. எது சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறது கிறுக்குத்தனமா? அதை கொண்டு போய் அந்த இன்ஸ்பெக்டர் ஜான்சி கிட்ட கொடுத்தா சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல சார். அதுவே இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட ஆளுங்களுக்கு போன் போட்டு, நீங்க ஒரு அப்பாவி பண்ண துடிக்க துடிக்க கொலை செஞ்ச வீடியோ என்கிட்ட இருக்கு, வந்து வாங்கிக்கோங்க, அமௌண்ட் செட்டில் பண்ணுங்கன்னு சொன்னா செட்டில் பண்ணிடுவாங்க. நம்ம லைஃபும் செட்டில் ஆயிரும் சார். சார், ரொம்ப யோசிக்காதீங்க சார். நல்லவனா இருந்தா இந்த சொசைட்டிக்கு ஹீரோவா தான் தெரியும். ஆனா உங்க குடும்பத்துக்கு நீங்க எப்பவுமே வில்லனா தான் தெரிவிங்க. இதுவே இந்த சொசைட்டிக்கு நீங்க கெட்டவனா தெரிஞ்சாலும் உங்க குடும்பத்துக்கு நீங்க ஹீரோவா தெரிவிங்க. அது போதும் சார். அதனால இந்த வீடியோவை யாருக்கிட்ட கொடுக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் சொல்ல ஜான்சி மட்டும் தான் கால் பண்றாங்க. சார் சார், பார்த்து பேசுங்க சார். ஓகே. சொல்லுங்க மேடம். சார், அந்த வீடியோ ரெக்கவர் ஆயிடுச்சுங்களா? இல்ல மேடம், நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா அந்த வீடியோவை எங்களால ரெக்கவர் பண்ணவே முடியல மேடம். சரி, அந்த ஏரியால இருந்த வீடியோ எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். அது கம்ப்ளீட்டா எரேஸ் ஆயிடுச்சு மேடம். இல்ல, இந்த ஆளு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட மறைக்கிறான்னு நல்லாவே தெரியுது. சரி, வழக்கம் போல நம்ம ஸ்டைல விசாரிச்சா மட்டும்தான் வேலை நடக்கும்னு நினைக்கிறேன். கூட்டி கழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல இடிக்குது. அது என்னன்னு கண்டுபிடிக்கிற, தட்டி தூக்குற. புத்திசாலித்தனமா ஒரு காரியம் பண்ணிருக்கீங்க. கேஸ் இருக்கும் போதே இந்த விஷயத்தை வச்சு நம்ம காசு பார்க்கணும் சார். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அந்த ஆளுங்களை நாம இப்ப எங்க போய் தேடுறது? அந்த கவலை உங்களுக்கு எதுக்கு சார்? நான் பாத்துக்கிறேன். ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ஃப்ரீயா இருங்க, நான் பாத்துக்கிறேன். அந்த வாழை இலையில பூமியை பார்த்தபடி படு. சரி குருவே. திரும்பி வானத்தை பார்த்தபடி படு. நான் சொல்ற மந்திரத்தை அப்படியே சொல்லு. சரி குருவே.
க்ளீம் க்ளீம் ஜெய் காளி. என்னத்தது ஜானி புத்திசாலி நினைச்சா இப்படி எல்லாம் வேண்டிக்கிறா. அவ கிடக்குறா. இத பாரு, நமக்கு இப்போதைக்கு அவளோட தாலி கிடைக்கணும். முதல்ல அது எங்க இருக்குன்னு பாப்போம். அக்கா, நீங்க தான் அந்த ஜீபும்பா மோதிரத்தை வச்சிருக்கீங்கல்ல, அதுகிட்ட கேளுங்கக்கா. இருங்க. மோதிரமே, ராணியோட தாலி எங்க இருக்குன்னு காமி. என்னத்தை இப்படி குழப்பி விடுது? ஒருவேளை அந்த ராணி கழுத்துல தான் தாலியை போட்டிருப்பானோ? எங்க போட்டிருக்கான்னு தெரியலையே. அக்கா, அந்த புகையை பாத்தீங்களா? கரெக்டா ராணியை நோக்கி தான் போகுது. ஆனா ராணி கழுத்துல தான் தாலியே இல்லையே. அதான் தம்பி எனக்கும் புரியல. தமன்னா, ராணி அவளோட தாலியா அந்த முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்காளோன்னு தோணுது. ஆமா அத்தை, இந்த பூஜை முடியறதுக்குள்ள ராணியோட முந்தானையில இருந்து எப்படியாவது அந்த தாலி எடுத்து லாமியா கிட்ட கொடுத்துடணும். ஆமா, இத மட்டும் நாம பண்ணிட்டா லாமியா பண்ண வேண்டியதை கரெக்டா பண்ணிடுவா. அது சரி, இதை எப்படி எடுக்க போற? இருங்க, யோசிப்போம். ராணியோட இந்த வேண்டுதல் முடிய இன்னும் 6 நிமிஷம் தான் இருக்கு. வரலட்சுமி பூஜைக்கான ஸ்லோகம் சொல்லி எல்லாரும் உங்க கண்ணை மூடி ராணியோட வேண்டுதல் நிறைவேறணும்னு மனசார வேண்டிக்கோங்க. தமன்னா, இதான் சரியான நேரம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.